அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, நாளைக்கு ஆடி 18க்கு நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை தான் பார்க்க போறேன். அது என்ன அப்படிங்கிறத நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, நேத்து நான் ஆடி 3ஆம் வெள்ளி ரொம்ப 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 முக்கியமான ஒரு நாள். இந்த நல்ல நாள்ல நான் எந்த அம்பாளை அழைச்சேன் அப்படிங்கிறத நேத்து லாங் வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் நம்மளுடைய ஆடி ஸ்பெஷல் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நாள் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் ஆடி 18க்கு என்னுடைய வேண்டுதலை வருஷம் நான் எப்படி நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதனுடைய வீடியோவும் ஆடி ஸ்பெஷலில் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். இன்னைக்கு பூஜை ரூம்லேருந்து அம்பாலை எடுத்து வச்சுட்டேன். குலதெய்வத்தோட அருள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி காலையிலேயே தெரிஞ்சுது நமக்கு. எப்போவுமே நம்ம வீட்டில் தெரியும். இருந்தாலும் இன்னைக்கு அதை பார்த்தோன்னே, பள்ளியை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா, நான் மாக்கோளம் தான் அன்னைக்கு போட்டிருந்தேன் இல்லையா, ஆடி போகிற தன்னைக்கு போட்டது. ஸோ அதெல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடி 18. ஆடி 18 ஆடி பெருக்கு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த செயலை செஞ்சாலும் அது பெருகுமா அப்படின்னு கேட்டால், நம்ம நல்ல விஷயங்கள் எது பண்ணாலுமே அது எந்த நாளில் பண்ணாலுமே அந்த பிரபஞ்சம் நமக்கு திருப்பி கொடுக்கும். நம்ம கெட்ட விஷயங்கள் எது பண்ணாலுமே அந்த பிரபஞ்சம் நமக்கு டபுள் மடங்காக திருப்பி கொடுக்கும். நம்ம மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காம நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு கரெக்டாக எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை கரெக்டாக போயிட்டு இருக்கும். அதில் சின்ன சின்ன இடையூறுகள் நம்ம கர்மானால ஏற்பட்டால் கூட நம்ம வணங்குற தெய்வம் பார்த்தீங்கன்னா நம்மளை தடுத்து அதாவது அந்த கெடுதலை தடுத்து நம்மளை பாதுகாக்குங்கிறதுல என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்கள் நான் உதாரணமாக சொல்ல முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நாளைக்கு ஆடி 18 அன்னைக்கு, ஆடிப்பெருக்கு அன்னைக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதாவது தங்கம் வாங்க போகலாம், இல்லை புது ட்ரெஸ் வாங்க போகலாம், இல்லை புதுசாக ஏதாவது தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இது எல்லாராலையும் பண்ண முடியுமா? தங்கம் விற்கிற விலையில எல்லாராலையும் வாங்க முடியாது. சில பேர் கல்லுப்பு வாங்குங்க, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குங்க அப்படிம்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா புண்ணியத்தை தான் வாங்கணும், பெருக்கணும் அப்படின்னு இந்த நாளில் நினைப்பேன். ஸோ அதனால என்னால் முடிஞ்ச வேண்டுதல்களை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதோட மட்டும் இல்லாமல் அது நான் கோவிலில் வச்ச வேண்டுதல் அது தனி. நான் வீட்டில் எப்படி பூஜை பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம குலசாமிக்கு நன்றி சொல்றதுக்கு ஒரு நாள் வச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம பசுக்களுக்கு, நம்ம விவசாயிகளுக்கு நன்றி சொல்றதுக்கு ஒரு நாள் வச்சிருக்கோம். இந்த விவசாயம், இந்த நம்ம வாழ்ற வாழ்க்கை, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த பஞ்சபூதங்கள்ல நீர் மட்டும் இல்லைன்னா நம்மளால எதுவுமே உயிரினம் இருக்காது. ஸோ பஞ்சபூதங்கள்ல ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிலம், நீர், காற்று, ஆகாயம் எல்லாமே ரொம்ப முக்கியம். அதுல நீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக நம்ம இதை பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக நான் செய்யக்கூடிய விஷயம். எல்லாராலையும் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளில் போக முடியாது இல்லையா? அதனால் வீட்டில் எப்படி நம்ம எளிமையாக அந்த நீருக்கு, அந்த நீர் தாய்க்கு நம்ம எப்படி நன்றி சொல்லலாம், நம்ம தாகத்தை தீர்த்த அந்த நீருக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம். அந்த நீர் மூலமாக விவசாயத்தை காத்து நமக்கெல்லாம் உணவு கொடுக்குற விவசாயிகளுக்கும் நம்ம நன்றி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீட்டில் இந்த மாதிரி விஷயங்களை பண்றேன். இது உங்களால எல்லாராலையும் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு சின்ன செம்புலையாவது, பித்தளை செம்பு இல்லை உங்க வீட்டுல வெள்ளி செம்பு இருக்கு, இல்லை உங்க வீட்டுல கண்ணாடி டம்ளர் இருக்கு அப்படின்னா கூட நீங்க அதுல தண்ணி ஊத்தி அதுல ஒரு பூ போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதை காவேரி தாய், புண்ணிய நதிகளா நினைச்சு அவங்க பேரெல்லாம் சொல்லி ஆவாகனம் செஞ்சு அவங்களுக்கு நீங்க தீப தூப ஆராதனை காமிச்சா கூட அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்தான். அந்த நாள்ல நம்ம இயற்கைக்கு நன்றி சொல்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா மனுஷங்க மட்டும்தான் நம்ம என்ன பண்ணாலுமே என்ன பண்ணிட்ட அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இயற்கை நம்ம கெடுதல் அவங்களுக்கு பண்ணாலுமே திரும்ப அவங்களுக்கு நல்லதுதான் செய்வாங்க. நீ என்னுடைய மண்ணை நோண்டிட்ட, என்னுடைய மரத்தை வெட்டிட்ட, அதனால உனக்கு நான் காத்து தரமாட்டேன்னு எந்த மரமும் சொன்னது கிடையாது. எந்த மண்ணும் எதையும் விளைவிக்காம இருந்தது கிடையாது. ஸோ பாத்தீங்கன்னா மனுஷங்களை விட உயர்வான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக தான் நம்ம மனுஷ பிறவியை எடுத்திருக்கோங்கிறதான் நான் நினைக்கிறேன். ஸோ அதை தவறாம நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு பூஜை பண்றதுக்கு நான் குத்து விளக்கு, அப்புறம் இந்த தோண்டி பார்த்தீங்கன்னா பித்தளை தோண்டி, இந்த பித்தளை தோண்டில தான் நாளைக்கு நான் புண்ணிய நதிகளை ஆவாகனம் செய்ய போறேன். அது நாளைக்கு நான் எப்படி பூஜை பண்றேங்கிறத வீடியோல காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பிரசாதம் செய்யறதுக்கு நான் சிறுதானியமான மாப்பிள்ளை சம்பா அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன். அதனால அதை இன்னைக்கே நான் ஊற வச்சாதான் நாளைக்கு எனக்கு சர்க்கரை பொங்கல் செய்யறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறனால நான் ஊற வச்சுட்டேன் காலையிலேயே.
ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க துணியெல்லாம் மடித்து அந்தந்த இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஆடி 18க்கு நான் வந்து நீர்நிலைகளுக்கு போகாத காரணம் அப்படிங்கிறனால நம்ம வந்து வீட்டில் இருக்க சிங்கில் வர பைப்பு இல்லை வந்து வெளியில் நம்ம தண்ணி பிடிக்கிற பைப்பெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, மோட்டர், இதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்கள் வச்சு அங்கே நீங்கள் விளக்கு ஒரு அகல் விளக்கு ஏற்றி தூபதீப ஆராதனை காமிக்கலாம். அதோட மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தாலி கயிறு மெயினாக மாற்றுவாங்க இல்லையா எல்லாருமே, அதுக்கான நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி முதல் 12 மணி வரை காலையில் ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா வந்து நவமி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அஷ்டமி முடிஞ்சு நவமி வந்து 9:45 வரைக்கும் இருக்கு. அதனால வந்து நம்ம மாங்கல்ய கயிறு வந்து மாத்துறதுங்கிறது 11 to 12. அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், 10 மணிக்கெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி நீங்க வந்து கழுத்துல வந்து மஞ்சக்கிழங்கு அந்த கயிறு கட்டி நீங்க கட்டிட்டு நீங்க வந்து உங்களுடைய மாங்கல்ய கயிறை வந்து நீங்க வந்து கோத்து, தங்கமா இருந்தா தங்கத்துல செயின்ல வந்து கோத்துக்குவீங்க, இல்ல வந்து கயிறு வேற கயிறுல வந்து கோத்து வச்சு எல்லாமே அம்மனுக்கு வந்து முன்னாடி உங்க வீட்டுல பூஜை அறையில ஒரு பிளவுஸ் பிட்டு, கண்ணாடி வளையல், மஞ்சள் குங்குமம், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், பூக்கள் இதெல்லாம் வச்சு சிம்பிளாவே நீங்க வந்து படைக்கலாம். இது மாதிரி வச்சுட்டு ஒரு சக்கரை பொங்கலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயசமோ இல்லை எதுவுமே இல்லைன்னா ஒரு கல்கண்டோ எதுவோ ஒன்று வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். தாலி கயிறு வந்து எல்லாருமே வந்து மாற்ற மாட்டாங்க. சில பேர் வந்து இப்போ தான் ரீசெண்டாக மாற்றிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நோன்பு கயிறு மாதிரி வந்து நம்ம மஞ்சள் சரடு மாதிரி செஞ்சு நம்ம வர பெண்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் வந்து கழுத்தில் வந்து போட்டுக்கலாம். அப்புறம் வாளான் அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வாளான் அரிசி, வெல்லம், எள்ளு, ஏலக்காய் பொடி, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து அந்த ஆற்றுல வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் பிரசாதமாக வச்சு ஆற்றுல வந்து படைப்பாங்க. ஆற்றுல மண் பிள்ளையார் வச்சு செஞ்சு அந்த பிரசாதத்தை வந்து படைப்பாங்க. இந்த வாளான் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆடி 18 அன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விசேஷமான ஒரு பிரசாதம். இதை வந்து நாளைக்கு நீங்கள் செய்ய முடிஞ்சால் கண்டிப்பாக செய்யுங்க. அப்படி வாளான் அரிசி கிடைக்கல அப்படின்னா பச்சரிசி கூட நீங்கள் வந்து கலந்துக்கலாம். அதுக்கான தேவையான பொருட்களை நான் கொடுத்துருக்கேன், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாளான் அரிசிங்கிறது விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்தமான அரிசினே சொல்லலாம். 160 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து விளைஞ்சு வரும். வெள்ளம் இந்த மாதிரி ஒரு இடர்பாடுகள் ஏற்படுற சமயத்துல இது வந்து ரொம்ப பாதிக்காம நல்லபடியா வளர்ந்து வரும். அதனால இந்த அரிசி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சத்தான ஒரு அரிசியும் கூட. அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வ வழிபாடு, நம்ம வீட்டுல பண்ற பூஜைகள் எப்பவும் போல நம்ம வந்து சூடம் சாம்பிராணி காமிச்சுக்கலாம். அதை விட முக்கியம் நம்ம வந்து சந்தோஷமா நல்ல ஒரு துணிமணியை உடுத்தி நம்ம வந்து கணவர் கையால மாங்கல்யத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு சந்தோஷமா நம்ம வந்து கணவரோட பேசி நல்லபடியா வந்து இருக்கணும். நம்ம குடும்பத்து கூட வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போறது இந்த மாதிரி வந்து குடும்பமா வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கிறத வந்து இந்த ஆடி 18 அன்னைக்கு கண்டிப்பா செய்யுங்க. ஆடி பெருக்கு அன்னைக்கு சந்தோஷத்தையும் மங்களத்தையும் வந்து பெருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னா அந்த சிவ குடும்பம் மாதிரி நம்ம குடும்பமும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா மகிழ்ச்சியாவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம குடும்பமா வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா கோவில் போறது, நல்லபடியா வந்து இருக்கிறது, இது எல்லாத்தையும் சேர்த்து அதோட நம்ம இயற்கைக்கு நம்ம நன்றி சொல்லணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி விவசாயிகளுக்கு நன்றி சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே சேர்ந்துதான் ஆடிப்பெருக்கு. ஸோ இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு உங்களால எப்படி எவ்வளவு தூரம் சந்தோஷமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருங்க. அந்த இறைவனோட அருளும் அந்த இயற்கையோட அருளும் நமக்கு பரிபூரணமா கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் நாளைக்கு ஆடி 18 அன்னைக்கு என்னுடைய பூஜை வீடியோ வரும். கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. நன்றி.